ஒருநாள் அரசர் தனது அரியாசனத்தில் நீதி வழங்குவதற்காக அமர்ந்தார். ஒரு வயதானவரும் ஒரு இளைஞனும் உள்ளே வந்து மன்னனை வணங்கினார். மன்னா, நான் ஒரு சட்ட ஆசிரியர். இவன் என் மாணவன் கவின். இவன் மீதுதான் நான் குற்றம் சாட்ட வந்துள்ளேன். இவன் பாடசாலைக்கு சட்டம் கற்க வந்தபோது மாதம் 3 தங்க காசுகள் குரு தட்சிணையாக தரவேண்டும். இவன் ஏழ்மையாக இருந்ததால் ஒரு ஆண்டிற்குப் பிறகே வழக்கறிஞனாகி முதல் வழக்கில் வாதாடி வெற்றி பெற்றதும் 36 தங்க காசுகள் முழுமையாக தருவேன் என்று வாக்களித்தான். அவனது வாக்கை நம்பி 1 வருடம் கற்பித்தேன். இப்போது அவன் வழக்கறிஞனாக ஆகும் எண்ணத்தை விட்டுவிட்டான் என்றார் கிழவர். அரசர் இளைஞனை நோக்கி, ஏன் உன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டாய் என்றார். மன்னா, என் சித்தப்பா இறக்கும் முன் தனது செல்வத்தையெல்லாம் எனக்கு கொடுத்து விட்டார். இப்போது நான் பணக்காரன், எனவே வேலை செய்ய தேவையில்லை என்றான் இளைஞன். அரசர் இளைஞனை பார்த்து, அப்படியானால் உன் குருவுக்கு வாக்களித்த தட்சிணை எப்போது தருவாய் என்றார். இளைஞன் உடனே, நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன். நான் வழக்கறிஞனாகி வழக்கில் வெற்றி பெறும்போது தட்சிணை தருவேன் என்றான். அரசர் யோசித்து, இவன் வாக்கு அளித்திருக்கிறான், அதுவரை குரு காத்திருக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினார். அந்த தீர்ப்பை கேட்ட இளைஞன் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆனால் வயதானவர் மனமுடைந்து வருந்தினார். சற்று நேரத்திற்குப் பிறகு அரசர் இளைஞனை அழைத்து, நீ இப்போது உன் குருவுக்கு எதிராக வாதாடி வெற்றி பெற்றாயே, அதாவது இது உன் முதல் வழக்காகும். எனவே நீ வாக்களித்த 36 பொற்காசுகளை இப்போதே உன் குருவிற்கு தர வேண்டும் என்றார். அரசமன்றம் முழுவதும் கைத்தட்டல் ஒலித்தது. வயதானவர் மகிழ்ச்சியுடன் அரசரிடம் நன்றி கூறினார். மற்றவரை ஏமாற்றுபவன் இறுதியில் தானே ஏமாறுவான்.